TNUSRB என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், அதாவது 2ஆம் நிலை காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த செகண்ட் கிரேட் போலீஸ் தேர்வு செய்யக்கூடிய ஆணையம் தான் இந்த TNUSRB. அதனுடைய சேர்மேனாக ஓய்வு பெற்ற DGP சுனில்குமார் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சேர்மன் நியமனம் செய்யறதுங்கிறது ஒரு வழக்கமான விஷயம் தானே, அதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா, இதில் வழக்கமாக சேர்மன் அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஒரு DGP அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அல்லது காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தற்போது பணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் நியமிக்கப்படுவது வழக்கம். முதல் முறையாக அதாவது இந்த TNUSRB ஆரம்பிக்கப்பட்டது 1991. இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் தமிழ்நாட்டிற்கு புதிய தலைமை செயலாளர் வர இருக்கிறார் என்பது தொடர்பான ஒரு பின்னணி தகவலும் சேர்ந்து கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே TNPSC-னுடைய சேர்மேனாக திரு SK பிரபாகர் நியமனம் செய்யப்பட்ட போது அப்போதே நாம் ஒரு தகவலை சொல்லி இருந்தோம், விரைவாக தமிழகத்திற்கு தலைமை செயலாளர் மாற்றம் இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய திரு சிவதாஸ் மீனா அவர்கள் ரெரா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிற்கு செல்ல இருக்கின்றார் என்று ஒரு தகவலை சொல்லி இருந்தோம். அது தற்போது உறுதியாகி இருப்பதுதான் இந்த தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இப்போது TNUSRB-யிலே சேர்மேனாக நியமிக்கப்பட்டிருக்க திரு சுனில்குமார் அவர்கள் ரெராவினுடைய இன்சார்ஜ் சேர்மனாக செயல்பட்டு வந்தவர். அவர் தற்போது அந்த இடத்திலிருந்து இங்கு பணி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த இடம் காலியாகி இருக்கிறது. அதாவது ரெராவினுடைய சேர்மன் பதவி, ரெரா என்று சொன்னால் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று அந்த அமைப்பு, அந்த வீடு கட்டக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் அமைப்புகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஆணையம். அந்த ஆணையத்தினுடைய தலைவராகத்தான் தற்போது தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிவதாஸ் மீனா அவர்கள் அங்கு செல்ல இருக்கின்றார். அப்ப தமிழ்நாட்டினுடைய புதிய தலைமை செயலாளராக யார் வரப்போகிறார் என்று சொன்னால், தற்போது முதல்வரினுடைய செயலாளராக செயல்பட்டு வரக்கூடிய திரு முருகானந்தம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடுத்த CS ஆக தலைமை செயலாளராக வர இருக்கின்றார் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காயா நகர்த்திட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த அதிகாரி அங்கு செல்கிறார், அந்த இடத்திற்கு வேறொரு அதிகாரி வருகிறார். இப்படியாக இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது சில முக்கியமான ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் சொன்ன ஒரு முக்கியமான தகவல்களாக இது இருக்கின்றது. அதே போல இந்த சுனில்குமார் அவர்கள் அவர் யார் என்று நாம் பார்க்கும்போது 2003 அப்போது எதிர்க்கட்சி வரிசையிலே திமுக இருந்தது, ஆளும் கட்சியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். எனவே அந்த காலகட்டத்தில் ராணி மேரி கல்லூரி, குயின் மேரிஸ் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரியிலே அங்கு தலைமைச் செயலகம் கொண்டு வர இருப்பதாகவும் அந்த இடத்தை இடித்துவிட்டு அந்த கல்லூரியை இடிப்பதற்கான அந்த போராட்டம் என்பதெல்லாம் நடைபெற்று வந்தது. எனவே மாணவிகள் அந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடாது, கல்லூரியாக செயல்பட வேண்டும் என்று போராட்டங்களை எல்லாம் நடத்தி வந்தார்கள். அப்போது எதிர்க்கட்சி வரிசையிலிருந்தே திரு MK ஸ்டாலின் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் அந்த இடத்தில் மாணவிகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக சென்ற போது அங்கு உயர் பணியிலே காவல்துறை பணியிலே இருந்தவர் இதே சுனில்குமார் அவர்கள். அப்போது ஆளும் தரப்பிலிருந்து MK ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய உத்தரவிட்டதாகவும் அவர் மீது புகார் கொடுக்க உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் வந்தார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் அவர் எதிர்வரிசையில் இருக்கின்றார். அவர் போய் ஆதரவு கொடுத்தாரு, நான் போய் அவர் கைது தான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உயர் அதிகாரிகளுடைய அந்த கட்டளையை மறுத்ததாகவும் கூறப்படுகின்றது. எனவே 20 ஆண்டுகள் கழித்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் திரு சுனில்குமார் அவர்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு நேர்மையான அதிகாரி, எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவாக செயல்பட மாட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா அரசு துறை அதிகாரிகள்லேயே ஒரு குரூப்பாக இருப்பாங்க, இவர் அவருடைய டீம், அவர் இவரோட டீம், அந்த மாதிரி பல டீம்ஸ் இருக்கும். இவர் எந்த டீம்லையும் இருக்க மாட்டார், ரொம்ப ஒரு நேர்மையான ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் என்றும் ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள் தகவலாக சொல்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டிற்கு விரைவில் ஒரு தலைமை செயலாளர் வர இருக்கிறார் என்பதும் தற்போதைய தலைமை செயலாளர் ரெரா என்ற அமைப்புக்கு செல்ல இருக்கிறார் என்பதும் அதன் காரணமாகவே இந்த மாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்பதும் பின்னணி தகவல்களாக நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.